என்ன மைக் வச்சிருக்க? வாலியம் வை முத. இந்த நக்கல் இதெல்லாம் பண்ண நான் கட்டி காத்த கோட்டைய இந்த அரக்கனும் கருப்பனும் நெருக்கி தொலைச்சிட்டாங்களே. இன்னும் நான் கூட்டத்துக்கு எங்கேயோ போவேன். மறுபடியும் அழிச்சு கிழிச்சு நாளைக்கு நடத்துவோம். ஆனால் மதுரைக்காரங்க இருக்காங்களா? இன்னும் இவங்க போலையே. அப்படித்தான் சொல்லுவாங்க. பொம்பளைய பார்க்க உக்காந்துருக்காங்க. ஹலோ ஹலோ சார் போய்ப்பா. ஏ செம்பருத்தி பூப்பருத்தி. ஐயா சிரிக்கக்கூடாதியா, கோடாங்கியா. அப்புறம் மந்திரிச்சு விட்டேன்னு 3 நாளைக்கு நீரே வராமல் முக்கிட்டு திருவேன். ஒழுக்கமாறு ஏற்கனவே வர மாட்டேங்குதா? காலி துணியை குடிக்குமே. மஞ்சனத்தி புளிய மரம், வேப்ப மரம், வாழை மரம், புளிய மரம், அகத்தி கொலை. வேலை தம்பி நக்கல் பண்ணக்கூடாது சாமி. நான் துடியா இது பண்ணுவேன். இன்னும் 20 கிலோமீட்டரில் ஒரு டோல் கட்டு. காசு ஒரு லவ்வர் இதை வை. ஏன் பொண்ணுரல் ஆதி ஒரு காலம் எங்க ஐயா ஐஸ் வண்டி போகுது. அப்படியே கொஞ்சம் அப்படியே பாலத்துலேருந்து இறக்க போகுது. கடை கடன்னு வீல் பிடிக்கிட்டு போட்டோம். வாலி மைங்கப்பா. என்னப்பா அது சப்புன்னு இருக்குப்பா. 1 லட்சம் மைசட்டை சந்திச்சிருக்கேன் நான். நீங்கள் போட்டு உயிரை வாங்குறீங்க. ஏற்றி வைவேன். முண்டைக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல. எப்படி முடிக்கிறதுக்குள்ள பட்டனை கண்டுபிடிச்சிருவேன். இது நிறுத்துறதான்னு பார்க்குது. அது பொம்பளை ஆளுகளை காணா, சாணி ஓட போயிடுச்சுலாம். இதுக்கு ஒரு சிரிப்பு, ஒரு கணப்பு, உரல் உலக்கே ஈட்டி, எத்த தண்டிலாரி, வடக்கே பழநாடு வாழி கொண்ட நன்னாடு. அந்த நாட்டு எல்லையிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்த என் 18ஆம் படி பெரிய கருப்பை நான் வணங்கி, என் கலிஜரி கம்மாயா உடமரத்து கிளட்டு புயல நான் வணங்கி, என் நாவு தடுமாறாமல் நல்லோசை மங்கிடாமல், என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல், இந்த சோமநாதபுரத்தில் உள்ள முத்து மாரியை நான் வணங்கி, நாரபரக்காத 48 மடையாண்ட ராமநாட்டு கருப்பனை நான் வணங்கி, என் தீத்தக்கர பொன்றாக்கை வணங்கி, என் முட்டை கோபுரம் முனியனை நான் வணங்கி, ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம்
பழைய கிழவங்க உள்ள நாளையில நம்ம இப்படி ராமம் போடணும், நம்ம இப்படி திரியெடுத்து ஆடணும் சொன்னேன். என் சுந்தராசு பெருமாளை நான் வணங்கி குடிக்க ஊரலில்லே. எங்க பாட்டைங்க காலத்துல நம்மளுக்கு கும்பிட சாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடியாக்குறான், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்கே இருக்கும் இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும். 12 வருஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாராமலையில்லே இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாலாம், இந்த பஞ்சத்தில் இந்த சீமக்கருவை விளைஞ்ச நாட்டில் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலை கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கூட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. என் மாந்தோப்பு மதிய நேரம் 2 மடை பாசானமா, எந்த மடையில் நீ தலை உணுக்க போற என் மாந்தோப்பு கருப்பு, நீ அரும்பு குறையாம இந்நேரம் விளையாட எந்திரி. உன் சொல்வாக்கு மாறுமா, உன் சொன்ன சொல்லு நாட்டுல வீண் போகுமாடா. சூடம் காமிக்கிறியா, மூட்டம் பத்த வைக்கிறியா? ஆமா, எல்லாரும் முகத்திலையும் இந்த புகவை அடிச்சிரும்ல. தம்பி தம்பி, இந்த அதிசயம் மயிறு அதெல்லாம் தேவையில்லாதது. ஓ ஆமா, தாய் கிழவி கங்கார் சித்தரு இப்படி வேணா ஒரு மனநிலை ஊற்றி கூட என்னை எரிச்சு விட்டு போ சாமி. எந்த ஊரோட முதுகுல தீவாரணை காட்டினாங்க டேலே. உங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி சலுப்புட. சாமி நீங்கள் தான் இதை பார்க்கணும். கொஞ்சம் லைட் எடுத்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம். ஏப்பா நான் என்ன மூளை போத்துற டாக்டரா? இல்லை சாமி, நல்லபடியாக என் குறியை பார்க்கணும். எந்த குறி? ஊடு குறி. அந்தளவுக்கு வந்துட்டியா? நீ ஊட தப்பிச்சு பாத்திருவரை தாண்டி போனா தானடா. வேற நொப்ப முண்டை ஓய்வுன்ட்டு வால்யூம் கரெக்ட் பண்ணி வைனே. என்ன வைக்கிறேன் நான் பார்க்காத சட்டா, ரொம்ப மூஞ்சியை தூக்கிறேன். என்ன வால்யூம் சரி பண்ணி சார் போயினே. நீ இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கிய, மாதிரி நீ இல்லையே, ஏன் டொங்காசு ப்ராப்ளமா? எப்போ இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. முண்டை வியாழக்கிழமை விடிஞ்சிருச்சலடா, வியாழக்கிழமை. உடனே எப்படி காமெடி பண்ணுறேன். நேற்று போய் காமெடி அலசுறேன், கச்சா வச்சு அரிக்கிறேன். சரி சரி. விருதுநகர் மாவட்டம். தம்பி இந்த உரும்பிலாம் உன்னை வாசிக்க சொல்லலை. உங்கு உங்குன்னா சவ்வு, புத்தூர்கட்டு பாண்டி சவ்வு காதோட அத்துப்புரி. அப்புறம்
காரியாவெட்டி பக்கத்தில் மாந்தோப்பு கிராமம் உன் சொந்த ஊர். ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி. பிழைப்புக்கு வந்தது கண்டமங்கலம். ஆமா. நெத்தியில போட்டு வச்சு நெய்வரன ஜல கட்டி மத்தியான வயலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு. அந்த பாட்டில் இப்படித்தான் நான் முண்டை வரும். எதுக்கு எதை பாட்டு ஸ்கிரிப்டை போலாங்க ப்ரோ. சரி சாமி. கண்டமங்கலத்துக்கு பொழப்புக்கு வந்து சாமி வல்ல முண்டை செம்புரியாட்டு கிடையை கலைக்கிறேன். தம்பி அந்த பழத்தை உரிச்சு கொடுங்களேன் எனக்கு. அது பழுக்கலைன்னு இங்கே கட்டியிருக்கேன். வேகமாக பழுத்துற முண்டை ஊசி போயிடும். இல்லை எந்த ஊரோட வாழைப்பழத்தை இங்கே கட்டி வச்சாங்க. ஏப்பா நீ ஒரு பழம் பிடிக்கிறவனா இருப்ப போலையே. ஏழை கொச்ச கயிறில் ஒன்றாவது பழத்தை தொங்கோடுவானடா. பொம்பளையால் என்னத்தா அவன் வயிற்று பழப்புக்காக அவனுக்கு நகைச்சுவை தெரியல, அங்கே கட்டி வச்சு பழத்தில் நகைச்சுவை ஒன்னேன். அந்த பழமும் காவட்டா போச்சு. அத்துட்டேன் அவன். கண்டமங்கலம் கிராமத்துக்கு நீ வந்து சீரழிஞ்சு சீப்பட்டு ஆற்ற வைரமே, 60 அடி கம்பமே, நீ மச்ச பணம் மரம் காய்ச்சிருச்சு, நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு. தமிழ் இது நான் நடிச்ச தமிழ் குடிமன் படத்துல உள்ள ஏன் டைலாக்கு. நீ மட்டும்தான் நடிக்கணுமாடா பேக்கூதி. செருப்பு பிஞ்சு ஒரு வாத்தியார்னு வாக்காம எத்த தண்டி வார்த்தை. இந்த மஞ்ச பசங்களை திருப்ப மாட்டாங்களா? பசு போயிருச்சு, ஆளே இல்லை. 150 ரூபாய் எதுக்கு போறேன்? இந்த அங்கே இருக்க பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதானே. அது என்னடா அப்படி சிரிக்குதுங்கண்ணா? அப்படி எனக்கு இது எரிச்சலாக இருக்கும்ப்பா. சிரிக்கவே கூடாது. சிரிச்சான டயம். ஆமாம் ஓடாங்க. எத்தனை செருப்படி பெத்தாலும் உனக்கு புத்தி வரல. எனக்கும் வழி தெரியல உன்னை அடிக்க. அடுத்து ஒல்லி ஆசிட்டு வேணா சாமி. கல்யாணம் ஆகலைன்னு நீ கலங்குற பரட்ட தலை. ராமசாமி. ராமசாமியா? ஏன் கல்யாணம் ஆகல? ஒரே கருவ மரத்தை அடி பார்த்தேன் இருக்கு. பத்தேன் பாயிண்ட பிடிக்கிற. இங்கிட்டு ஒரு 4 பேர் உன் மெம்பரா இருப்பாங்க போல. அவங்களுக்கு கணப்பு மசுறு தாங்கல. கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றத ஜெயிப்பா. அப்ப நீங்க ஒரு தடவை எனக்கு புடுக்க கடிங்க உடுக்கடிங்கன்ட்டேன். தம்பி அது எப்படி கிடைக்கிறது? விலகும்ல வருது. நீ எதிர்த்து வீட்டுக்கு போப்பா. நகைச்சுவை பண்றோம்னு என்ன இது? என்ன சரி. கல்யாணம் பண்ண என்ன செய்யணும்? கொட்டைக்கு கம்பு உண்டணும். மயிர்மயனே இன்னும் பொண்ணே வாக்கல. கொட்டை உண்டி என்ன நீர்மலையா? கிளவிலே தள்ளிட்டு வருவாங்கடா. சோசியம் பார்க்கணும் ஜாதகத்தை. சிம்ம ராசிக்கு என்னன்னு சொல்லுங்க. சின்ன ராசிக்கு என்ன சொல்ல? கோல்டு வின்னரு. கோல்டு வின்னரு வீட்டுக்கு சேராது. பாமாயில் 1 லிட்டரு. அது நீர் கடுப்பு வருமுடா. அப்போ விளக்கெண்ணெய் விழுக்குண்டு போகுமுடா. சாம்பு ஆனந்து உன்னை பார்த்து நூல்கிட்ட மறைச்சு அறைவேன். காமெடி பின்னல தூக்க வரிசையில் பேசுறான்டா. நீ எங்கடா பெட்ரூம்ல படுத்து கிடக்க? அவன் பொண்டாட்டியோட சேர்ந்துட்டியா? எனக்கு இவன் வந்து சேர்ந்துட்டியா? நக்குனாப்புல இருக்கும். அவன் ஒரு பொண்டாட்டியை கூட்டு வந்துறாக்கிய. பப்புனுக்காரே மைத்த பிடுங்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அரக்கையும் போட்டான். நீ எங்கே போனேன்? அவன் பாத்தினூருக்கு 4 பேரை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். பசிக்கு வழி கேட்டு தம்பிங்க
மிருதங்கம் வாச்சு கைரேக அழியுதா? அல்லடா அவன் கிர்ஜா கிர்ஜா போறான்டா. ஏதாவது வாங்கடா, அவனை காலி பண்ணத்தானே உன்னை கூப்பிட்டேன். நீ கமலம் படாத கண் கலங்காதப்பா, சூடத்தை ஒதுக்கிட்டு விதிய கையில் அள்ளிக்கப்பா. சாமி சாமி கூப்பிடுறாரா? சாமி என்ன நல்லா அள்ளிக்கப்பா. உன் குலசாமிய கூப்பிட்டு அவனுக்கு போட்டு விடு. உண்மையிலேயே கண்ணை முழிச்சிருந்தா குருமாரி மையன் அவன் கண்ணு மாதிரி ஆகி போச்சே. ஒப்ப முண்டை உன சிமுண்டை கலந்துட்டான்டா. அப்ப இது ராம்கோ கம்பெனி வேலை. தெகு தெகுண்டு கண்ணு ரெண்டு எரியுதடா. அமிர்த பால் கிடைக்குமாடா? கொஞ்சம் சீம்பால் இருக்கு, குனிறியாடா. வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே அது ஓனே ஜாமி. ஓனே அப்படித்தான் கருவல்ல ஓட்டு அடிச்சு கிடக்கு. ஏலே எனக்கு பயந்து கிடக்குடா. என்னடா முகம், என்னடா செவரொட்டியை சாம்பல்ல சுட்டுறது மாதிரி இருக்கேன். குறி சொல்லி வரையப்பா, ஊன்னு சொல்லு. சரி. வடக்கே படுக்காதே. நான் போக மாட்டேன். சரி சொல்லு. சரி சாமி. பத்தியா எப்படி காமெடி அப்படியே அரைக்கிறேன். மூணு அரைப்பா. சரி சாமி சொல்லுங்க. தெற்கையும் படுக்காத. ஓம். பெண்றான்டா காமெடி டவுலே டவுலே மாதிரி. இப்படி ஆளுங்க பப்புன்னு போட மாட்டாங்க. ஏன் சிஜன் தானா? யாரு அங்க 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 தம்பி நீங்க கொஞ்சம் வாங்களே. வாங்க வாங்க தம்பி. வர்றியா அறையவா? நீ சாம்பளம் தர மாட்டேன், காலைல தெருவில் விட்டு போயிடுவேன். உளுந்த வடைக்கு சூம்பிடுச்சு. நீ என்ன செய்யணும்? கல்யாணம் முடிக்க. கல்யாணம் முடிக்க 12 வருஷம் ஆகும். அப்போ எனக்கு வயசு 37 தாண்டிரும். அது வரைக்கும் இவனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க. நோ. ஏன் வாட ஹெவியா இருக்குடா. தம்பி அவன் தலையை பாருப்பா, பனங்கோட்டையை சூம்பி போட்டது மாதிரி. இப்படி ஒரு தலையா? எண்ணி 2 16 வயது. அந்த கண்ணி ரெண்டும் காலை தூக்கி அதோ அதோ அதோ. சுசீலா மயன் பாட்டை பின்றார். உள்ள ஒரு மங்க. ஆமா சாமி. உள்ள ஒரு மங்க 4 பேர் எங்க போனா? இங்கே நான் அங்கே கூப்பிட்டா அங்கேயே இருப்பியாடா. விளக்க மாறு. பெட்டிக்காரே பொண்டாடிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அவன் முகராசிக்கு நல்ல வெள்ளையா கிடச்சி. ஏன் முகராசிக்கு இங்கே பார்த்தாலும் இவன் முகரையா தெரியும். நான் வந்த இடமும் சரியில்லை. கொட்டாம்பட்டி அம்மம்மா ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல குடுகுடணும் ஏன் நடந்த உள்ள. கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டி ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல ரோட்டு மேல குருகுரம்னா குருகுருன்னு நடந்த உள்ள. ஏன் வாடி பட்டி ஆத்தா ரோட்டு மேல வந்துட்டாடா. ஆட்டுக்கடா ஆட்டுக்கடா வாடிப்பட்டி. மயிறு மைனே என் மேல விழுக போறியே, உடுக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரே அடிதான் முகரத்தை வச்சு போ. தம்பி பேய் வேட்டை கொண்டு வந்தே அத்திருப்பத்தில் விளையாட வந்தீங்களா? இப்ப யார் இந்த தண்டி சிமெண்ட் மூடி விட போல? சின்ன சின்ன ஆத்தா பானெடுத்து 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 கமான் எவ்ரிபடி கமான் சார். கண்ணிக்கு தான் புள்ள போகையில பின்தொடர்ந்தா அண்ணே அண்ணே மொழி அண்ணே போய் அண்ணே மொழி அண்ணே போய் பின்தொடர்ந்தா ஒக்கடானி நீங்க எடை போட்டா தொக்குடானி நீங்க சடை போட்டா தடா அதற்கு தடா தடை போட நீங்க ஒரு மண்டா அத சொல்ல நீங்க. தம்பி தம்பி நான் பொம்பளை இல்லப்பா. அந்த சிமெண்ட்ல அடிச்சியல அதுக்கு நான் பொம்பளைன்னு தெரியுது. அது கண்ணு கட்டு போல நீ கண்ணை திறக்கும் போதே அடிச்ச.
என்னப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இழப்பா இந்த முண்டை அதுக்கு சிரிக்கிறானது இல்லையா? ஆனால் இப்படி ஒரு பொம்பளை எங்கனையும் பார்க்கல. நெல்லுச்சாக்க பொத்துனது மாதிரி. ஆத்தா வண்டி ஓடுத்தா, வா வண்டி ஓடு. சாமி வாய தோற. தம்பி 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 தம்பி, நோ செக்ஸ் வேர்டு. நீ எப்போ பண்ணி தான் இருப்பியோ மயிர் மலை அங்கே போய் வந்துட்டா. அங்கிட்டு பார்த்தா ஏலையெல்லாம் ஏத்தா ஏலையெல்லாம் 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 பேயாடுற மாதிரி தெரியல. கட்டிப்பிடியா பாட்டுக்காரன் ஏத்தா பாடு. என்னதா எப்பதான் பாடுவ? கோதமங்கலம் முத்துச்சிருப்பியை கூப்பிட்டு வரவா? எதுக்கு? பெரிய சூப்பர் சிங்கிள் இருந்து பாடினதான் ஒத்துக்குறோம். மயிர் மலை பாட சொல்றா. பாடுங்க சாமி, பாடுங்க, இல்லைன்னா இதை போடுங்க. பாடவா? ஆமா. மெதுவா தந்தி என்று சாணி ஏ மச்சானே, எதையோ சொல்ல தொடு சாணி கை வச்சானே. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு வந்து கள்ளத்தொடர் வைக்கணும் சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம போனால் அந்த பிள்ளை வெறிப்பா இவனை ரொம்ப நோங்குறாளே. தம்பி உள்ள அப்போ நான் வர்ற நேரம் அந்த வேலை தான் பார்க்குறீங்களா? நான் 500 ரூபா கொடுத்துருக்கேன்டா முண்டை, கட்டி பிடிக்க விடாம. அந்த பிள்ளை உண்மையிலே 2வது படிக்கிற பிள்ளை வாய்ஸ் மாதிரியே இருக்கப்பா. அகோரி கலையரசு தானா? அட தீப்பட்டி முண்டை. சின்ன சின்ன பேய் ஒருத்தி சிங்காரே பேய் ஒருத்தி, ஒரு சின்ன சின்ன பேய் ஒருத்தி சிங்கார. எப்பா அதில் யாருக்கு பேய் ஒடிச்சிருக்கு? இவன் எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓவரா பண்றியா? தம்பி அவதான் பேய், நீ சாய் கார்த்திக். எங்க மச்சியா இருக்காரு யமுனேஸ்வரத்தில். இங்கிட்டு வாடா. நீ வாத்த நல்லா மண்டி ஓடுத்தா, காலை இழுச்சு வை. தம்பி என்ன ஓரின சேர்க்கையில ஒழுங்க. ஏய் மசரை நீக்கி விடுமா. எல்லாம் மொட்டையை கூட அடிச்சிட்டு வா. பத்தியா உன்னை மொட்டை அடிக்க ஆல்ரவுண்டுக்கானே பத்தியா? ஏய் விட்டு போயிருவேன். குடும்பம் தெருவில் தெரியும். என்னதானே ஆத்தா நினைக்கிறிய நினைக்கிறிய. பேய் மாடு ஆடணும் பால் நமிதா மாதிரி ஆடினேன் வையே, உடுக்கிட்ட எரிஞ்சு விடுவேன். பெரிய பிரபுதவா டான்ஸ் கிளாஸ்ல இருந்தவ. பாடு முண்டை, எப்ப பாடுவ? என்னடா சாமி அப்படி சொல்லக்கூடாது. ஆமா நீ எவ்வளவு தூரத்துக்கு செஞ்ச இப்ப சொல்லக்கூடாது சொல். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெரிய கேப்பமார அரைக்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. மாமா மாமா உனக்கு ஒரு தூது விட்டு நந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. நீ வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு. டைலாக் மட்டும்தான்ப்பா என்னை மாதிரி பேசுறேன். நட ஊரம் குளிர் மணி. அந்த ஸ்டெப்பு எல்லாமே குளிர் மணிக்கு இது பிறந்துட்டியா? ஏத்தா நீ யாருன்னு எனக்கு தெரியலையே சொல்லுத்தா. இல்லை ஒரிஜினல் பேய் இந்த வர்றான்டா. ஓ கருப்பு போட்டவனா? அவன் பேய் மாதிரி வந்து நிற்கிறான். நீ யாருத்தா? நானா? நான் தான் இருளாயி. ஐயா குடிய கருத்த விளையாவ. இருளாயி இருளாயி என்ன வேணும் எனக்கு நீயும் லேசா சொல்ல வேணும். இருளாயி இருளாயி ஆனே பூனே என்ன வேணும் எனக்கு நீயும் தாத்தா சொல்ல வேணும். இருளா என்னத்த வேணும்? கோட்ரு வேணும் எனக்கு, கோட்ரு வேணும். உருளை வேணும். பக்காடி வேணும். பக்காடி வேணும். லெமன் பக்காடி. ஆய் மசர் பீதுன்றது மாதிரி இருக்கு மயிர். லெமன் பக்காடி என்ன லெமன் பக்காடி வாத்தியாரே. அப்ப ஏற்கனவே தண்ணி அடிப்பியா? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க உள்ள. இல்லாட்டாலும் தெரியாது மயிர் மேலே. நான் வந்து கோட்டு வேணும்னு சொல்ல சொன்னேன். பக்காடி இவர் சொன்னா அவர் அடிக்கிற சரக்கு. ஆமா அவர் கூந்தலை பாரு, 8 நாளைக்கு அலசினாலும் போகாது. தீ பிடிச்சது மாதிரி இருக்கு அவர். கோட்டு தீ பிடிக்க முத்தவும் கொடுடா. என் திமுறெல்லாம் அடங்கட்டு கொஞ்சம் கடிடா. இந்த நெல்லு இவ எதுல? ஆனந்த் 1 days, துர்கா 2 days.
கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க போய் தொட்டு வாங்க. எவனாவது பொம்பளை பிள்ளை மசத்துக்குள்ள போய் ரகசியம் பேசுவானா? பெரிய டைலாக் சொல்லி கொடுப்பாரு. ஆமா, மதுரை முத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனவரே இவர் தானே. காமெடிக்கு விஜய் டிவிக்கு கலக்க போகுது யாரு? என்னத்தான் அடுத்து அடுத்து வசனம் மறந்துட்டேன். குஞ்சு வேணும் எம்கேஆர் குஞ்சு வேணும். உனக்கு என்னன்னா உள்ள கழட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வருவா. ஏப்பா அதுக்கு தான் லைக். அது என்ன டிஎஸ்பிடி ஓல்ட்ரா போகக்குழாயா? என்னத்தான் வேணும்? குஞ்சு வேணும். அது தர்றேன் தரல, அது வேற விஷயம். சரி, இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தன மட்டும் விரல காட்டிட்டு போயிரு. அப்படியா? யாரு சொல்லி கொடுத்தாத? தம்பி, நீ வண்டியில வரும்போது உன்னை 4 பேர் காமாட தம்மாட உன்னை புழக்க சொல்லிடுவேன். கொஞ்சம் ஒண்ணு குஞ்சு ஒண்ணு. நீ எந்த ஒரு மேலக்காரங்கப்பா? காரியா வட்டியா முறியன் சட்டாரா? அது கொன்றுவேலப்பா. கொஞ்சம் இந்த தம்பி போயிட்டேன். அவ்வளோ அவனு சொன்னேன்ல, அவன் போய் அங்கிட்டு வெளிச்சத்தில் பார்க்க போறேன். அவன் வளர்க்குற குஞ்சு இருக்கான்னு. குஞ்சு ஒண்ணு உனக்கு வாங்கித்தாரே குமுறாம பார்த்தா ஓடி போத்தா. குஞ்சு ஒண்ணு சிட்ட போடுங்க. கருப்பு குஞ்சா வெள்ளை குஞ்சா? கலர் குஞ்சு ஒண்ணு. கலர் குஞ்சு கோழிப்பீ 1/2 கிலோ. கலர் குஞ்சு சவுத் ஆப்பிரிக்கால தான் கிடைக்கும். கருங்குஞ்சு நீக்ரோ லாங். ஏத்தா, நீ மசுறு வாய்க்குள்ள வச்சிருக்கிறேன்னா நீ எப்படி ஒரு மலுமட்டை முட்டையா இருப்ப? வேற என்னடா வேணும் தங்கம் சொல்றா? வேற உன்னை யாரு பிடிச்சாத்தா தெரியலையே. என்னைய 4 பேரு சேர்ந்து புடிச்சிட்டாங்க. ஆமா, புடிச்சிட்டாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு வா. 4 பேர் ஆளு எப்படி போடுவாங்க? 4 பேரும் சொல்றா யாருன்னு. 4 பேரும் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருப்பான். நானும் தானே உட்காந்துருக்கேன். மலுமட்டை தக்காளி மலை. 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தன் மட்டும் நின்னுகிட்டே இருப்பான். அப்போ இவங்கதான் தம்பி. என்னடா பூரா பேய் மாதிரி நிக்கிறிய? பின்னாடி போறான். 4 பேர் பிடிச்சி என்ன பண்ணாங்க? 4 பேரும் பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க, திருப்பி ஓடி போயிட்டாங்க. ஆமா, வீச்சம் தாங்க முடியாம இருந்தது. ஆமா, உள்ளர உட்கார முடியாம பண்ணிட்டான்ல. உள்ள என்ன பண்ணு? லிக்விட் கசிவு. பொம்பளை பிள்ளை என்ன ஒண்ணுக்கு இருந்தியா? ஏலே, அப்ப நான் வரும்போது நீ என்ன பண்றாங்க? ஒரு செக்யூரிட்டி போடணுமே. 4 பேரு ஒன்ன புடிச்சானத்தா கும்கல்ல கடிக்கும் தலை கடிப்பான் கும்படி போன்ற கூட்சு வண்டியிலே நான் மாமனார் வீட்டில் மன்னனாக ஆனே ஆன போது இங்கே நான் அண்ணனாக போனேன். ஒரு தலை கடிப்பான் கும்படி போன்ற கூட்சு வண்டியிலே அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? நெல்லு புடைக்கிறாரு. கொஞ்சம் தண்ணி குடிச்சு நீச்சல் தண்ணி கொண்டு வரா ஐயா மேனே. ஏத்தா, 4 பேர் பிடிச்சாங்கல்ல, உனக்கு என்ன வாங்கி தர சொல்லு. கோட்டர் கேட்ட, வேற என்ன வேணும்? கோட்டர் வேணும், ஊறுகாய் வேணும். ஊறுகாய் உன்னைய பார்த்தா பேயாருன பொம்பளை மாதிரி கிடையாது, வட்டிக்கு வர்ற பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன உன் பொசிஷனும் உன் முகரையும் பேய் மாதிரி உட்காருமா? அப்படி சூப்பர். ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்கப்பா. வேற என்னத்தா வேணும்? உன் பேர் என்னத்தா? என் பேரு மூக்காய். மூக்காயா? மூக்காய். எப்படி நீ செத்த? என்ன லூஜி முண்டை? அப்பதான் இருளாயிண்ட. 4 பேர் பிடிச்சிருக்காங்கல்ல. நீ பேரு மூக்காய் என்கின்ற இருளாய். அப்படியா? யாருனால செத்தேன் தெரியுமா? யாருனால? இவனாலதான். என்ன செஞ்சேன்? குடும்பத்தவே கெடுத்துட்டேன்ல. ஓ, முகரைக்கு அவளை போய் சேராம ஒரு நாள் போதையில எது நிப்பிட்டேன். செத்ததுக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எது வேணும்? என்ன வேணும்? சொல்ல வேணும். இந்த குஞ்சு சரக்கு இதெல்லாம் கொடுத்தா அதோட ஓடி போய் பார் வச்சு பொழைச்சுக்கிறியா? கூடவே நீங்க தான் வேணும்.
கூட நீங்க தான் வேணும். இது சொல்லி கொடுத்த அவன் தானே. அப்பா யூடியூப்ல எடுக்கும்போது என் குடும்பத்தில் பாக்குலக்கட்டை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? யாரோ இங்கிறாங்க. அது ஒண்ணுதான் இப்போ இல்லாமல் இருக்கு. பேசாமல் இருக்கடா. நான் ரொம்ப இதாக நினைக்கிறேன். அத்தா வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை வந்து கழிச்சு விட்டுறேன். ஆமா ஒரு ஆட்டம் போட்டு போத்தா. சிங்கின்னா சிங்கி அடியா. தம்பி நீங்க எங்க வரிய? நீங்களும் ஆடணும். சிங்கின்னா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, பந்தி வளைஞ்சு கும்பி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ளையவ போல, புடிச்சா பிடிக்கணும் புளியம் கொம்பு போல. போடு சிங்கின்னா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, பந்தி வளைஞ்சு கும்பி அடியா. அமனிடம் தூரம் போக வேணாம், யாரும் கிடைக்கும் படியும் நடக்க வேணாம். இந்த பக்கத்து சோலைக்குள்ளே உக்காந்து போவ மாடி, உக்காந்து போவ மாடி. அவ்வளோதானே? தட்டை எடுத்துட்டு போங்க. இந்த மைக் ஏற்றுங்க, ஏற்றி வைங்க. அப்புறம் நான் பாட போறேன்னா நான் என்ன வாசிக்க போறேன்னா? என்னடா மைசெட்டுக்காருக்கே எப்படி இருக்குன்னா ஏழை ஹலோ ஹலோ எக்கோ வச்சு நல்லா ஏத்து. ஹலோ ஹலோ. 6 அடி உயரத்தில் அருவா புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில் அருவா புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு, சிங்கம் போல நடந்து சீறிக்கிட்டு வராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனபரக ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு, வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு, வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனபரக ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் நீ கலங்கி நிக்காத. கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, ஆமா கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிக்காதே. கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, ஆமா கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா கோகுல வம்சம் ஐயா,
புலி ஒதுங்கும் பாரு அவன் எடையனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அவன் யாதவனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அவன் கோல வம்சம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு